2024ஆம் ஆண்டு மீனராசி நேர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். கணபதியை வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலன்களை போகலாம். இப்போ கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்கணும் மீனராசி நேர்களை கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது அந்த நாள், அந்த மாதம், அந்த வருட நேரத்தை வச்சு எப்படி ஒரு அது ஜாதகத்தை அமைச்சு, ஒரு ஜனகால ஜாதகத்தை அமைச்சு ராசி அமைச்சு பலனை சொல்கிறோமோ, அதுபோல தான் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு உண்டான ராசி பலன், ராசி கட்டம் இதுதான் உங்களுக்கு மீனராசி நேர்களுக்கு உண்டான கோச்சார ரீதியாக வரைப்பட்ட பொது ஜாதகம். ஓகேங்களா? சரி, இதை கொண்டு தான் நம்ம மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகம் என்னென்ன சாரம் வாங்கிடுது, எந்த பாவத்தில் இருக்குது பார்த்துட்டு பலனுக்கு போயிடலாமா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குரு தான் அதிபதி. அப்போ அது 1 கூடையவன் 10 கூடைன்னு அவர் தான் வரார். ஓகேங்களா? அப்போ அது 1 கூட மீனராசி நேர் அந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன்சாந்த் 3ல் ராசிக்கு ரிஷபத்தில். ஓகேங்களா? என்னோட என்ன சாரம் வாங்குறாரு? மிருக சீரச 2ஆம் சாரம் வாங்குறாரு. அப்போ 2 கூட 9 கூட சாரம் வாங்கி 9ஆம் பார்வை 9ஆம் இடத்த 7ஆம் பார்வை பார்க்குறார். இது நல்ல ஒரு அமைப்பு தான். இது நல்ல பலனாக சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது 10 கூடையவன் தன்சாந்துக்கு 6ல் ராசிக்கு 3ல் அதே ரிஷபத்தில் அமர்ந்து அதே சாரத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கூட 9 கூடையவன் செவ்வாய் பகவான். அப்போ 2 கூட யார்? மேசவா தன்சானத்துக்கு 3ல் ராசிக்கு 4ல் மிதனத்தில் புனர்பூச 2ஆம் பாதத்திலிருந்து பார்க்குறார். அதாவது ராசியோட சாரத்தை 1 கூட 10 கூட சாரத்துலேருந்து அவர் எங்கே 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? அப்போ 9 கூடையவன் விருச்சிக செவ்வா தன் சாணத்துக்கு 8ல் ராசிக்கு 4ல் மிதனத்தில் அதே சாதத்தை பயணித்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் 7ஆம் இடம் பார்க்குறார். ஓகேங்களா? நான் அந்த பார்வை தான் சொல்கிறது. அப்படின்னாக்கா நான் எல்லாம் மைண்டில் வச்சு பலன் சொல்லிடுறதுங்க. ஓகேங்களா? அதனால தான் சில நேரம் மூடு சொல்கிறது, சில நேரம் அப்படியே மைண்டில் வச்சு கடற்கடன்னு அடிச்சு விட்றது. டப்புனு பலன் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? எப்படி கூடி கழிச்சு பார்த்தா அந்த பலன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கூடையவன் 8 கூடையவன் சுக்கிர பகவான். அப்போ அந்த 3 கூட ரிஷப சுக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 8ல் துலாமில் ஆட்சி பெறார். இதில் சுவாதி 4ஆம் பாதத்தில் ராகுவோட சாரத்தில். ஓகேங்களா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8 கூட அங்கேயே தான் இருக்கார். ஓகே, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கூடையவன் 7 கூடையவன். இந்த ராசிக்கு சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி களத்திரக்காரகன் யார்? புதன் பகவான். அப்போ சுகாதிபதி புதன் என்ன பண்ணுறாருங்க? எத்தனை சாணத்தில்? தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு 7ல் உச்சம் பெறார் கன்னியில். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 7ஆம் அதிபதி அங்கேயே இருக்கார் கன்னி புதன். ஓகேங்களா? இவர் கூட யார் இருக்கிறா? அப்போ கேது பகவான் அஸ்தம் 1ல் இருக்கார். அப்போ இந்த 4 கூட 7 கூட புதன் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 3ல் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் 6 கூடையவன். ஓகேங்களா? அவர் அஸ்தம் 1ல் இருக்கார். கேது பகவான் அஸ்தம் 1ல் இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 5 கூட சந்திரன் தன் சாணத்துக்கு 9ல் ராசியிலே இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. ராகுவோடு இருக்கார். ரைட், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திராட்டு 2ஆம் பாதத்தில் இருக்கார். அவர் சனி சொல்லுவார் ராகுவோட சாரத்தை சுவாதியில் இருக்கார். 2 பேர் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. சார பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ரைட், ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா விரைச்சனி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? இந்த குச்சனூர் போகிறது, திருநள்ளாறு போகிறது, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எள்ளு சாதம் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வைக்கிறது, அதை பார்த்தீங்கன்னாக்கா ஊனமுற்றோர் உடை தானம், உணவு தானம் பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சிறப்பாக இருக்குது. சனி ஓரையில் பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு தீபம் போடுறது. ஓகேங்களா? அப்போ சனி மூலையில் விளக்கு போட்டு போடுறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பலனை கொடுக்கும். அப்போ கிரிவலம் போகிறது, ஊனமுற்றோர் உதவி பண்ணுறது, அனாதைகளுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பலன் நடக்கக்கூடிய சிறப்பு கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பலனை பார்க்கலாம்னு பலனை பார்த்துடலாமா? வாங்க பலனை பார்த்துடலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு அலைச்சலை கொடுக்குமான்னு கேட்டாக்கா அலைச்சலை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் போகிறது, தூரத்து பயணம் போகிறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் இந்த மாதங்களில் புதுசாக பிஹெச்டி படிப்பு, உயர்கல்வி படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன், உயர்கல்வி உயர் படிப்புலாம் படித்து முடிச்சிட்டேன்னா அவங்க சிறப்பான ஒரு வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு இந்த காலகட்டங்கள் வந்துடுவாங்க. சம்பாதிக்கிற காலகட்டம் இது. பொருளாதாரம் ஈற்றக்கூடிய தருணமாக அமையும். ஓகேங்களா? சொல்லாங்களா? ரைட்டு, ஓகே. அது அடுத்தது பார்த்தோம்னா
நம்மளுக்கு எப்படி தான் பார்த்தாலும் வருமானம் எஃபோர்ட் போடணும்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடு வாகனம் வாசல் இதெல்லாம் வாங்கலாமா அந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாங்கலாம். ஆனால் 2 கோடி 9 கோடி சாரம் வாங்கியிருக்காரு. ஆனால் ஸ்தானத்துக்கு 8ல் இருக்கார், ஓகேங்களா. அப்போ இவர் 4ஆம் அதிபதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி தான் பெற்றிருக்கார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தாயார் பேரில் இடங்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு போக்கியத்துக்கே வீடு பார்த்தாலும் தாயார் பேரில் பண்ணுறது, இல்லை சுகபோகம் இந்த ஜாதகர் பேர்லேயும் பண்ணிக்கிறது, ஓகேங்களா. அப்போ ஜாதக பேரில் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், தாயார் பேர்லேயும் வாங்கலாம். இது எல்லாமே அனைத்து நல்லாயிருக்கும். அப்போ மனைவி பேர்லேயும் பண்ணலாம். அப்போ இது சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்க வைக்கிறது, பட்டப்படி படிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு அப்புறம் அதாவது குடும்பம் ஆன அப்புறம் படிக்கிற படிப்பில் இந்த காலகட்டத்தில் படிக்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தடைப்பட்டுருச்சு, இப்போ இந்த மாதங்களில் படிக்கலாமா, இந்த வருடங்கள் படிக்கலாமான்னா இது படிக்கிறதுக்கு உண்டான மாதம் தருணம். இது ஆரம்பிங்க, அப்ளிகேஷன் போடுங்க, முயற்சி பண்ணுங்கள், செய்யுங்க. இப்போ போடுற அப்ளிகேஷன் என்றைக்கு தான் உங்களுக்கு உதவும், அப்போ படிப்பு தொடங்கலாம், ஓகேங்களா. அது என்ன காலம் வருதோ அந்த காலங்கள் தொடங்கிக்கலாம், எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் மூலியம் வருமானங்கள் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கும். அப்போ கூட்டாக தொழில் பண்ணலாமா, வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் தொழில் பண்ணலாமா, தொழில் பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த சாப்பாடு, இந்த ஹோட்டல், இந்த சம்மந்தப்பட்ட ஆடை சம்மந்தப்பட்ட ஆபரணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாமான்னு பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ ஒரு கடை கண்ணு இதை வச்சு தொழில் தொடங்கலாம், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ ஆன்மீக சம்மந்த தொழில் பண்ணலாமா, பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா, பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிஷியன் தொழில் பண்ணலாம், ஒரு மின்சார தொழில் பண்ணலாம், ஒரு லைன் மேன வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி வேலை கிடைக்குமான காலங்கள் கிடைக்கும், சிறப்பாக கிடைக்கும், அணுகுங்க, பண்ணுங்க, ஓகேங்களா. அப்போ பூர்வீகம் நல்லா இருக்குமா, பூர்வீகம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ பூரியத்தை விட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பூரியத்தில் தோஷங்கள் பாவங்கள் கழிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இன்றைக்கி நேரங்கள் இது. அப்போ குழந்தைகள் தடைப்பட்டுக்கிட்டே போகுதா, இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான கழிப்புகள் பரிகாரம் பண்ணுங்கள், சிறப்பாக குழந்தை கிடச்சிரும். அப்போ குலதெய்வத்தை போய் வேண்டிக்கிங்க, இந்த டைம் குலதெய்வம் உங்களுக்கு வரணும் கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி நபராக இருக்கிறோமா, இந்த தொழில் பண்ணுறோமா, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக பண்ணுங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டங்களில் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலத்திரம் அதாவது கடத்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனை வரும். இப்போ இல்லைன்னா ஒரு வம்புலகங்களை உருவாக்கிக்குவாங்க, யாருக்கும் கையெழுத்து போட்டுருவாங்க, யாரும் சாய் சொல்ல போயிடுவாங்க, இல்லாட்டி வீண் வாய் கொடுத்து மாட்டிக்குவாங்க, வீணாக பேர் கெடும். அதனால் ஸ்டேஷன் போலீஸுன்னு போகக்கூடிய கட்டாயம் வரும். இல்லைன்னா கல்யாணத்தில் பிரச்சனை வரும், இல்லை கடத்ததுக்குள்ளே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லை கொடுத்துருவாங்களுக்கு பிரச்சனை வரும், நீயா நாளாங்கிற போட்டி வரும். இதெல்லாம் காலகட்டம் வரும், அந்த மாதம் வருமானம் வரும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் கூட்ட தொழிலில் சந்தேக பிரச்சனைகள் வரும். அப்போ கூட்டத்தில் கடன் வாங்கி போடுறது உஷாராக போடுங்க. அப்போ கூட்டாளிகளுள்ள பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பேசி நிதானமாக பேசுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்ததுனாக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ கோர்ட்டு விஷயமா இருக்கிற அனைத்தும் வெற்றி கிடைக்கும், ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. ஊர் டு ஊர் பயணிக்கானா நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஆயில் பழம் கெட்டி சொல்லிடலாம், ஓகேங்களா. அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது மூத்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப விரயம், வீண் விரயம், படுக்கறை விரயம்லாம் ஆகும். நண்பர்களுக்கு அதே போலவும் நடக்கும், ஓகேங்களா. நம்மளோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விரயங்கள் செலவுகள் ஆகும். வெளியூர் தொடர்பு வெளியூர் தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, வெளி மாவட்ட தொடர்பு அதுக்கு சேர்ந்த உறவுகள், அதுக்கு சேர்ந்த கருத்து, அதுக்கு சேர்ந்த நிதானங்களை ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா நிறைவேறும். உள்ளூர் வட்டாரம் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக உபயோகரமாக இருக்காது, ஓகேங்களா. அப்போ வெளியூர் வட்டாரம் எல்லாம் அனைத்தும் நம்மளை ஆசை எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டம் புது தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தேல்நிலம் வெளியூர் பயணங்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும், ஒரு பரிகாரம், ஓகேங்களா. இதெல்லாம் நடக்கும், சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஜாதி விட்டு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் மாதங்களில் நடக்கும், ஓகேங்களா. அப்போ ஊர் விட்டு ஊர் போகிறது கொஞ்சம் அதிகப்படியாக நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், ஓகேங்களா. ஏற்றுமதி இறக்குமதி நபர் தொழில் நல்லாயிருக்கும், ஆன்மீக சேர்ந்த தொழில் நல்லாயிருக்கும். தர்ம காரியத்து இந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிற அமைப்பில் இருக்கிறீங்களா, நியாயம் சொல்கிற அளத்தில் இருக்கிறீங்களா, நல்லாயிருக்கும், நல்ல பேர் கிடைக்கும், ஓகேங்களா. இது அனைத்தையும் சொல்லிடலாம். குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை பாக்கி கிடைக்குன்னு சொல்லியாச்சு. பிரச்சனை வருமா, பிரச்சனை மட்டும் பார்த்து உஷாராக இருங்க. தாய்மாமன் விஷயம் உஷாராக இருங்க. தாய்மாமனுக்கு இந்த காலத்தில் உதவி பண்ண போய் மாட்டிக்காதீங்க. அப்போ தாய்மாமனுக்கு கடத்தலத்தில் பிரச்சனை ஏற்படும்.
தாய் மாமனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பிரச்சனை ஏற்படும். ஓகேங்களா? இப்போ வளர்ப்பு தாய் விஷயத்து பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்து உஷார் சூதனமாக இருங்க. இப்போ வளர்ப்பு தந்தையார்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். 2ஆம் தரம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்து உஷார் சூதனமாக இருங்க. அப்போ இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை கல்யாணம் பண்ணிட்டுங்க நான் ஒரு ஆள் வெளியூர் லைனுக்கு வரங்க போது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரே இடத்துல இந்த மாதங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் தேல் நிலவு இந்த மாதிரி ஒரு வெளியூர் பையனோ வாங்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி நேர்களே, இதுதான். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நானே பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் இப்படியே தான் நானாக பார்த்தா குறைச்சி பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி நேர்களே, இதுதான் உங்களுடைய இந்த மாதத்துக்கு உண்டான மீனராசி நேர்களுக்கு உண்டான பலன். ஓகேங்களா? சரி நேர்களே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருமான நம்பரை மேற்கொண்ட டீட்டெயில் வேணும் நீங்கள் கீழே யூடியூப்பில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை அணுகுங்க. அத்தனைக்கும் பரிகார நிவர்த்தியோட சிறப்பான பலன் கொடுத்து உங்களை சிறப்பாக நம்ம தெய்வம் சரி நாமளும் சரி பிரபஞ்சம் சரி ஒரு காப்பாற்றுறது உண்டான வழி பார்ப்போம். நல்வழிப்படுத்த உண்டான வழி, நல்லா வாழ வைக்கிறது உண்டான வழி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல் அஸ்ட்ரோ எம்ஏ. நன்றி, வணக்கம்.